கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51, 52ஆம் வசனங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு தன்னை தேடி வந்த பெற்றோருடனே தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். மரியாள் இயேசுவானவர் போதகர்களுடனே பேசின வார்த்தைகள், அவர்களை வினாவிய விபரம் எல்லாவற்றையும் தன் மனதிலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய இயேசு ஞானத்திலும் அவருடைய சரீர வளர்ச்சி, தேவன் அவர் மேல் வைத்திருந்த கிருபை, அவர் மனுஷர் மேல் வைத்திருந்த தயவு, பிரியம் எல்லாவற்றிலும் அவர் வளர வளர விருத்தியடைந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பெறுகிறோம். பெற்றவுடனே என்றைக்கு பிள்ளையை பள்ளியில் சேர்க்க வேண்டும், சேர்த்தவுடனே என்றைக்கு மருத்துவர் ஆவார்கள், என்றைக்கு கலெக்டர் ஆவார்கள் என்று அவசரப்பட்டு உற்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மரியாளை பாருங்கள், பிள்ளை தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விஷயத்தில் எவ்வளவு கவனமாய் இருந்திருக்கிறாள் என்று. அப்படி பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிற போதுதான் அவர்களுக்கு ஞானம், ஆண்டவருடைய கிருபை, வளர்ச்சி, மனுஷர் மேல் நம் பிள்ளைகள் கொள்ளுகிற இரக்கம், மனுஷர் நம் பிள்ளைகள் மேல் கொள்ளுகிற இரக்கம், இவைகளெல்லாம் படிப்படியாக தருவார். ஆகவே முதலாவது பிள்ளைகளை நமக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படியும்படி அவர்களை நாம் வளர்ப்போமாக. இதை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் பெரியவர்களாய் இருந்தாலும் சிறியவர்களாய் இருந்தாலும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா, நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சி, ஞானம், அவர்களுடைய பண்புகள் உயர்வானதாக இருக்கும்போது அதை எல்லாருக்கும் கூறி பெருமைப்படாமல் மரியாள் போல நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? என்னுடைய பிள்ளைக்கு ஞானமில்லையே என்று கலங்குகிறீர்களா? இதை இயேசுவிடம் கேளுங்கள். நீர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தது போல என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். நீர் ஞானமுள்ள தெய்வம், உம்முடைய ஞானத்தை என்னுடைய பிள்ளைக்கு தாரும் என்று கேட்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிய உதவி செய்யும். யாரெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை கொடுத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.